பல நாட்கள் மயானத்தில் வச்சு பூஜை செஞ்சு வெத்தலையில் நாங்கள் அந்த மையை போட்டு விளக்கோட ஒளியில் தான் பார்ப்போம். நான் வெத்தலையில் மை போட்டு பார்த்துட்டேன், காணாமல் பொருள் இங்கே இருக்க போய் கண்டுபிடிச்சிக்க, உங்களுக்கு சேவனை செஞ்சு வைக்க தான் பூமி கீழே புதையில் திடீர்னு சூசைட் பண்ணிக்குவாங்க. நல்லா தான் எல்லாருக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாரு, திடீர்னு தற்கொலைக்கு அதுக்குண்டான எண்ணங்களை அவர் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரியுறதும் தூக்கு மாட்டி கொள்கிறதும் விபத்துகள் ஏற்படுறதும் இதெல்லாம் நடக்கும். மாந்திரிகத்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். தன்னுடைய காலம் மாசாணி அம்மனுக்கு எப்படி பரவலாக வச்சு பூசுகிறோமோ அதே போல் ஹரிச்சந்திரனுக்கு பூசி நம்ம அவங்க கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்தா நிச்சயம் நம்மளை உறவாடி கெடுத்தவங்க, செய்வழியால் நம்மளை பாதிக்கப்பட வச்சவங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, கடன் வாங்கி இவங்களெல்லாம் பாதிப்புக்குள்ளாங்க. அதுக்குண்டான பெண் பாவம் இருக்குது, பெண் தோஷம் இருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, இதை பண்ணு அதை பண்ணு, இந்த கோவிலுக்கு போயிட்டு விளக்கு கூட அந்த குளத்தில் போய் சொல்லி நீ தப்பிச்சு முடியவே முடியாது. வெத்தலையில் மை போட்டு கண்டுபிடிக்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி என்ன வெத்தலைக்கு என்ன மகத்துவம் இருக்குது? வெத்தலையில் மை போட்டு பார்க்குறதுனா காணாமல் பொருட்களை கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கும் மை முறைகள் உண்டு, பூஜை முறைகள் உண்டு. அதுக்குண்டான மூலிகைகளை கொண்டு 4 நட்சத்திரம் கிழமை அதெல்லாம் பார்த்து ஆணி வேர் ஆறாமல் எடுத்து அதை எடுத்து கருக்கி கல்வத்தில் இட்டு அரைச்சி பல நாட்கள் மயானத்தில் வச்சு பூஜை செஞ்சு வெத்தலையில் நாங்கள் அந்த மையை போட்டு விளக்கோட ஒளியில் தான் பார்ப்போம். நான் வெத்தலையில் மை போட்டு பார்த்துட்டேன், காணாமல் பொருள் இங்கே இருக்க போய் கண்டுபிடிச்சிக்க, உங்களுக்கு சேவனை செஞ்சு வைங்க தான் பூமி கீழே புதையில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துற வேலை. புரியுதாப்பா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெத்தலையில் மை போட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லி நிறைய பேர் ஊரை ஏமாத்துறாங்க. அந்த அளவுக்கு மை செய்யக்கூடிய திறமை இன்னைக்கு யாருக்கும் இல்லை, அந்த அளவுக்கு மூலிகைகள் கிடைக்கிறது இல்லை. புரியுதுங்களா? அதுக்குரிய மூலிகைகளுக்கு கிடைச்சா அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்குண்டான முறைகளை செஞ்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போது கணவன் மனைவி இருக்கும்போது மனைவி ஓடி போயிடுவாங்க, கணவன் இல்லாட்டி ஓடி போயிடுவாங்க குடும்பத்தை விட்டு, வெத்தலையில் மை போட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்க நிச்சயம் உண்டு. மாந்திரிகர், கை தேர்ந்த மாந்திரிகர்களால் மட்டுமே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். வித்தை தெரிஞ்சவங்க மட்டும்தான் செய்வாங்க. அதுக்குரிய மைகள் இருக்கிறது மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். எல்லாமே நான் கண்டுபிடிச்சிடுறேன், இங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறதும் இப்படி அக்யூரேட்டாக சொல்லுவாங்களா? இந்த ஊரில் இந்த இடத்துல இருக்க அப்படியே சொல்லுவாங்களா? எப்படி கரெக்டாக சொல்லுவாங்க. குத்து மதிப்பா இந்த திசையை நோக்கி போங்க, இந்த இடத்துல இருப்பாங்க, இது பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது, இத்தனை ரோடு பிரியுது இங்கே அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். அதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, காரணமே இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள ரீசன் கண்டுபிடிக்க முடியுமா? காரணமே இல்லாமல் இறந்துட்டாங்கனாக்கா பல காரணங்கள் இருக்கும். அதுக்கு காரணம் இல்லாமலாம் இருக்காது. ஏன் அது இருக்குன்னு சொன்னால், நல்லாவே இருந்திருப்பார் ஒருத்தர், திடீர்னு சூசைட் பண்ணிக்குவார். நல்லா தான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பார், திடீர்னு தற்கொலைக்கு அதுக்குண்டான எண்ணங்கள் அவருக்கு வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி எரியிறதோ, தூக்கு மாட்டி தொங்குறதோ, விபத்துகள் ஏற்படுதோ இதெல்லாம் நடக்கும். எப்போ மாந்திரிகத்தால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம். தன்னுடைய காதில் வந்து எதுவும் பேசுறது போல இருக்கும். அது வந்து யாருக்கிட்டையும் அவங்க வெளியே சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டாங்க. ஒரு சிலவங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் அதிகம் ஆக 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 அவங்களுக்கு பித்தளும் பெணத்தலமாகும். அவங்க பித்தம் அதிகமாக அதிகமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் தான் போய் இந்த மாத்திரை சாப்பிட்றது, மருந்து சாப்பிட்றது, தூக்கு போட்டுக்கிறது இந்த போலெல்லாம் நடக்கும். காரணம் இல்லாமல் இல்லை. மாந்திரிக காரணங்கள் இதுக்கு அதிகம் உண்டு, நேர காரணங்களும் உண்டு. கிரக பலன்கள் மாறி இருக்கும்போது கெட்ட நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் தற்கொலை பண்ணுறவங்களாம் உண்டு. ஓகே, இப்போ இந்த வெத்தலை மைக்கும் சயின்டிஃபிக்காக எதுக்கும் சம்மந்தம் எதுவும் இருக்கா? அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 9 கோள்கள் பூமியை சுற்றி இருக்குன்னு இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். நவக்கோள்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கி அதுக்கு பேரை சூட்டி கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகமாக வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. புரியுதாமா? ஆக இது வந்து முட்டாள்தனமும் இது அறிவானத்தனமும் இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம், நம்ம சித்தர்மார்கள், முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போனது எல்லாமே உண்மையான ஒரு விஷயங்கள். ஓகே, இப்போ கூட இருந்தே குழி பறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ கூட இருந்தவங்களுக்கு நம்ம நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னா மாந்திரிகத்தில் எந்த மாதிரியெல்லாம் பழி வாங்கலாம்? க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் பழி வாங்கிட நம்ம முடியாது. உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, நம்மளுக்கு எதிராளிகள் இருப்பாங்க, உறவாடி கெடுக்கிறவங்க இருப்பாங்க, நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்துறவங்க, நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க, காதல் பண்ணிட்டு ஏமாத்துறவங்க, இப்படிப்பட்டவங்களெல்லாம் நம்ம தண்டிக்கணும்னு சொன்னாக்கா மயானத்தில் உள்ள ஹரிச்சந்திரனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவருக்கு வெத்தலை, பாக்கு, பழம் நம்மளால் முடிஞ்ச காணிக்கை அங்கே வச்சு
வரமிளகாவை நம்ம கையாலேயே அரைச்சி எடுத்து போய் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹரிச்சந்திரனுக்கு நம்ம பூசணும். மாசாணி அம்மனுக்கு எப்படி வரமிளகாவை அரைச்சி பூசுகிறோமோ அதே போல் ஹரிச்சந்திரனுக்கு பூசி நம்ம அங்கே கண்ணீர் விட்டு அழுதுட்டு வந்தா நிச்சயம் நம்மளை உறவாடி கெடுத்தவங்க, செய்வனியால் நம்மளை பாதிக்கப்பட வச்சவங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க, கடன் வாங்கி ஏமாத்தினவங்க, இவங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகி அதுக்குண்டான பலன்களை அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. இது நடக்கும். இது அவங்கவுங்க செஞ்சு பயன்பெறலாம். ஓகே. சில வார்த்தைகளில் சொல்லுவாங்க, பெண் பாவம் பொல்லாதது, அவர் பத்திரி சாபம் சும்மா அவனை விடாதுன்னா, இது ஆண்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லைப்பா, அந்த போல் எந்த ஒரு பழமொழிகளும் ஆண்களுக்கு இல்லை. பழமொழி இல்லை, எந்த ஒரு சட்டத்திட்டமும் இன்றைக்கி ஆண்களுக்கு கூட இல்லை. புரியுதுங்களா? எல்லாமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் நம்மளுடைய நாடு தேசம் இருக்குது. பெண்கள் பாவம் பொல்லாதது. அது ஏன்னாக்கா ஒரு பெண்ணுடைய சாபத்துக்கு ஆளானா அவனுடைய குடும்பமே நாசமாகிடும். சும்மா போய் ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிற, உறவாடுற, நம்பிக்கை கொடுக்குற, அன்பை கொடுக்கறது போல் நடித்து அவங்கக்கிட்ட வாங்கி தின்னு ஏமாற்றிட்டு அவங்கள விட்டும் பொழுது அவங்க வயிறெறிஞ்சு சாபம் விட்டால் நிச்சயம் அந்த பெண் சாபம் பழிக்கும். அதில் இருந்து தப்பிக்கவே முடியாது, நல்லா இருக்க முடியாது. என்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம், பெண் காலத்தில் அவன் படக்கூடிய பாடு பெரும்பாடாக இருக்கும். அதுலேருந்து அந்த பிடியிலேருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் அதுக்குண்டான பலனை அனுபவிச்சே தீரணும். இந்த பாவத்தை பண்ணிட்டேன், பெண் பாவம் பண்ணிட்டேன், உனக்கு பெண் பாவம் இருக்குது, பெண் தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, இதை பண்ணு அதை பண்ணு, இந்த கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு அந்த குளத்தில் போய் குழி, நீ தப்பிச்சு முடியவே முடியாது. எவன் ஒருத்தன் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ பாவம் பண்ணுறவன் அதுக்குண்டான பலனை அனுபவிச்சே தீரணும். அந்த பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஏதாச்சும் பாவம் பண்ணதுக்கு இல்லை, அது எப்படிப்பா சாத்தியமாகும்? இப்போ நான் உன்னை வந்து சும்மா இருக்கக்கூடிய உன்னை நான் பழி வாங்கிட்டு பகவானே என்னை காப்பாத்துன்னு சொன்னால் பகவான் காப்பாற்றிடுவானா? சும்மா இருந்தவனுக்கு போய் நீயே பாசம் நேசம் அன்பு எல்லாம் காட்டி அவங்ககிட்ட பிடிங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில வேணான்னு சொல்லிட்டு நீ போனா அது பாவமா இல்லையா? இறைவன் இதுக்கு துணை வருவாரா? ஏற்றக்கூடிய விளக்கு இதுக்கு வழி சொல்லுமா? அந்த குளத்தங்கரையில போய் குளிச்சா அந்த பாவம் போயிடுமா? இல்லை, நீ செஞ்ச பாவத்துக்கு பதில் சொல்லியே தீரணும், அதுக்குண்டான பலனை அனுபவிச்சே தீரணும். காசியுடைய சேத்திரத்துக்கே போய் நீ ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாலும் உன் பாவம் போகாது. அன்னிலிருந்து நீ திருந்தி வாழணும். அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு விளக்கு போட்டுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வர, சுவாமியை கும்பிட்டுட்டு வரேன்னா அன்னிலிருந்து நீ பாவம் பண்ணாத புது மனுஷனாக மாறினதுக்காக தான் இதனுடைய பரிகாரங்கள்லாம் இருக்குதே தவிர அந்த பிடியில இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது. அந்த கர்மா உன்னை பழி வாங்கி தீரும். ஓகே, இப்போ ஆண்கள் பாவம் பண்ணால் ஓகே, இப்போ பெண்கள் அதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா பெண்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இறைவனுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு வேதங்களும், இறைவனுடைய பார்வையில் ஆண்கள் பெண்கள்னு பேதம்லாம் கிடையாது, பிரிச்செல்லாம் பார்க்க எல்லாமே ஒரு உயிர், எல்லாமே தன்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு தான் பகவானுடைய பார்வையில் இன்னைக்கும் இருக்குது. அப்படி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருநங்கையாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் முதியவராக இருந்தாலும் செஞ்ச பாவங்களுக்கு பலன் உண்டு, தண்டனைகள் உண்டு, தப்பிக்கலாம் முடியாது. ஓகே, புரியுதப்பா? பெண் பாவம் பொல்லாதது இல்லைன்னு சொல்லலை. அப்போ ஒரு ஆணை போய் நீங்கள் பாவத்துக்கு ஆளாக்கிட்டு அவன் வயிறறிஞ்சு சாப்பிட்டான், அது பழிக்காமல் எப்படி போவோம்? எல்லா பாவங்களும் பழிக்கும். உண்மையாக இருந்தால் மட்டுமே பழிக்கும். சும்மா ஒருத்தருக்கு சாபம் விட்டுட்டு அவையோ நல்லா இருக்கிற அழிஞ்சு போயின்னு சொல்லி சாபம், அந்த சாபம்லாம் பழிக்காது. பத்தினி சாபம் நிச்சயம் பத்தினி சாபம் பழிக்கும்ப்பா. பத்தினி சாபம் பழிக்காமலாம் இருக்காது. ஒரு உத்தமியுடைய சாபம் அவங்க தலைமாட்டிலேயே நின்றுக்கிட்டு இருக்கும், தலைவாசலையே தலை வச்சு படுக்கும். அதனுடைய பழிய பாவத்தை அவங்க சுமந்தே தீரணும். இப்போது சில நேரங்களில் ரோட்டோரங்களில் பார்த்தீங்கன்னா மாந்திரிகம் செய்த எலுமிச்சம்பழம் பழங்கள் ஏதாச்சும் பூ அது மாதிரி இருக்கும்ல, அதை மற்றவங்க யாராச்சும் தெரியாதனமாக மிதிச்சிட்டா அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? அப்படி பாதிப்பு ஏற்படுத்தினா ஏதாச்சும் அதுக்கு பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா? உண்டு, பரிகாரங்கள் உண்டு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, எலுமிச்சங்கனி, தேங்காய், பூசணிக்காய், கூழி இந்த போல் பொருட்களை சுற்றி ஏற்றி இறக்கி முச்சந்தியில் போடுவாங்க, மயானத்தில் போடுவாங்க. அப்படி முச்சந்தியில் போடும் பொழுது அதை முதல்ல யார் கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கு அதனுடைய தாக்கம் போய் அவங்கள தாக்கும். அதனுடைய வீரியம் அவங்களுக்கு அதிகமாகி அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஆவாங்க. படுத்த படுக்கை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக உண்டு. கை கால் வீங்கி போயிடும், முகம் வீங்கி போயிடும், அன்னந்தண்ணி ஆகாரம் எடுத்துக்க மாட்டாங்க, உடல் சோர்வாகவே இருக்கும், தனிமையவே விரும்பி இருப்பாங்க. இந்த போல் கழுப்பை தாண்டிட்டேன், சுற்றி போட்டதை மெரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கழுப்பு சாந்தி செஞ்சு தான் அவங்கள நம்ம காப்பாற்றணும். அதுக்கு வேறு வழிகள் கிடையாது. முடிக்கயிறு போட்டாக்கா இது பிரச்சனை போயிடும், சாம்பலை தின்னா சஞ்சலம் போயிடும், கோவிலுக்கு போனால் குறை தீர்ந்துடும், அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு பார்த்திங்கனாக்கா பாதிக்கப்பட்டவங்களை சக்தி எந்திரத்தை பதிச்சு அதன் மத்தியில் அவங்கள உட்கார வச்சு அதே போல் நம்ம கழுப்பு சாந்தி எடுத்து முச்சந்தையிலையோ மயானத்துலேயோ கூவாத்துலேயோ போட்டு
அதை நிவர்த்தி செய்கிறது தான் இதுக்குண்டான வழி. ஓகே, நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்த உடலை கொண்டு போகும்போது மாலை ரோட்டில் போட்டு போகும்போது அதை மிதிச்சா நமக்கு வந்து சாபம் ஒட்டிக்கும் அது மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது மிதிச்சா சாபம் ஒட்டிக்குன்னு சொன்னாக்கா, அப்போ ஒரு சடலம் ஊர்வலம் போகும்போது அந்த பூவை என்ன பண்ணக்கூடாது, தூவிட்டே போகக்கூடாது இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டி வாகனங்கள் அதை மெரிச்சிட்டு போகுது, அது மேலேயே பயணம் பண்ணி போகிறாங்க, மெரிக்கிறாங்க. அதெல்லாம் சொம்மப்பா, அதெல்லாம் சொம்மாக்காது. ஓகே, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஓகே. இப்போது நம்ம கனவுல வந்து பாம்பு வருது, நம்ம கனவுல வருது, கொத்துற மாதிரி வருது, இல்லை நம்ம வீட்டு மாடியில் காக்காக்கள் சண்டை போடுது, இது மாதிரிலாம் சில இது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை? பாம்பு கனவுல வந்து என்ன நடக்கும் நமக்கு? பாம்பு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, நாகதேவதைகளுக்கு நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சு செய்யாமல் இருந்தால் அந்த தேவதை வந்து உங்களுக்கு கனவுல அறிகுறி சொல்லும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்கூட்டியோ இல்லை உங்கள் முன்னோர்களோ பாம்பை அடித்து சாவடித்து அது இறப்புக்கு ஆளாக்கி இருந்தால் அது சொப்பனத்தில் வந்து பழி வாங்கிறதுக்காக வரும். புரியுதுங்களா? நம்மளுக்கு செய்வன கோளாறுகள் செஞ்சு வச்சுருந்தா கட்டில் பார்த்தீங்கன்னா சர்ப கட்டுன்னு ஒன்று உண்டு. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், சர்ப கட்டுன்னு மாந்திரிகத்தில் அதர்வனத்தில் உண்டு. சர்பத்தை வச்சு கட்டுறது உண்டு. அந்த போல் மாந்திரிக ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சர்பம் உங்கள் கனவுல வரும். உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த போது, வருமானம் முடமாக போது, பிரச்சனைகளுக்கு உண்டான ஆரம்ப புள்ளி உங்களுக்கு துவங்கிடுச்சுன்னு சொல்லி சர்பம் காட்டும். அதே சர்பமாகப்பட்டது உங்கள் கனவுல வந்து கடிச்சு ரத்தம் வர்றது போல் கனவு கண்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீள போகிறீங்கன்னு அர்த்தம். கனவுகளில் பாம்பு வந்தால் நிச்சயம் அது பேராபத்து, பெருநஷ்டத்தை உண்டாக்கும். வீட்டு மாடிகளில் காக்கா சண்டை போட்டால், ஏதாச்சும் மிருகங்கள் செத்துக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குது? வீட்டுக்கு மேலே வந்து காக்கா வந்து சண்டை போட்டால் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூரை மேலே தண்ணி தெளிக்கணும், நம்ம மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். அப்போ அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காக்கா நம்ம நடந்து போகும்பொழுது நம்ம முதுகில் வந்து கொத்துனாலோ அதனுடைய ரக்கை நம்ம மேலே பட்டாலோ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம முன்னோர்களை நம்ம வணங்காமல் விட்டுருப்போம், அதை மீண்டும் நம்ம வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் அது வந்து அறிகுறி காட்டும். அதே காக்கா நம்மளுடைய நிலவாசல்லையோ கூரை மேலேயோ இறந்து போயிருந்ததுன்னா நம்ம இல்லடத்தில் நம்ம வீட்டில் ஒரு பெரிய தலை உருளை போகுதுன்னு அர்த்தம். ஒரு புறாவாகப்பட்டது தலைவாசலில் வந்து இறந்து போய் அதனுடைய ரக்கெல்லாம் பிச்சு போட்டு அது இறந்த நிலையில் இருந்ததுனாக்கா அந்த குடும்பமே ஆளுக்கு ஒரு திசையில் ஓட போகிறாங்க, பிரிய போகிறாங்க, அந்த வீட்டில் ஒரு பெரியவங்க இறக்க போகிறாங்க, அந்த வீட்டுக்கு தூணாக இருக்க போகிறவங்க சாய போகிறாங்கன்னு இதுக்கான ஒரு அர்த்தம். அதே போல் கனவில் ஒரு ஆட்சி சாயிறது போல கனவு கண்டா அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய தலைக்கு உயிர் போக போகுதுன்னு அர்த்தம். இது பெரும் சேதாரங்கள்லாம் ஏற்படுத்தும். கனவுன்னு சொல்கிறது நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே சொப்பனத்து மூலியமாக நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நம்மளுக்கு அறிகுறி காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணனா, ஜாதகமோ ஜோதிடரையோ மாந்திரிகர்களையோ போய் அணுகி அதுக்கு என்ன பரிகாரங்களோ அதுக்குண்டான செஞ்சு நம்ம தப்பிக்க தான் பார்க்கணும். கனவு தானே, இது ஒன்றும் நடக்காது அப்படின்னு விட்டாக்கா அது ஆபத்தில் தான் கொண்டு போய் முடியும். இவ்வளவு நேரம் மாந்திரிகம் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா.